ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி, தோசை, ஊத்தப்பம், கோதுமை தோசை, பொங்கல், வடை எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பொருத்தமான 7 வகையான சட்னி ரெசிபிஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நிறையவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நல்ல சுட சுட இட்லி, தோசை, ஊத்தப்பம் போடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு வெங்காய கார சட்னி தாங்க இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். வெங்காய கார சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 6 காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிறேன். ஒரு 6 வரமிளகாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லாவே ஊற வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்சு அரைக்கும் போது கொஞ்சம் கூட விதைகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் வதக்கக்கூடாதுங்க, வெங்காயம் மட்டும்தான் வதக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, ஊத்தப்பம் கூட, கோதுமை தோசை கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பக்குவத்தில் வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்து ஊற வச்ச வரமிளகாயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதே தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகாய் ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாதி அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நமக்கு வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது நம்ம நல்ல ஸ்பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லிக்கு நல்லா புதினா கெட்டி சட்னி தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நல்லாவே சூடு வரட்டும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு லைட்டாக 1 நிமிஷம் வறுபடட்டுங்க. வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் எண்ணெயிலே நல்லாவே வறுபடட்டுங்க. ரொம்ப நிறம் மாற வேணாம். நிறம் மாறிடுச்சுன்னா நமக்கு கசப்பு டேஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லாவே பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ நான் எண்ணெய் இல்லாமல் ஒரு பிளேட்டில் வடிகட்டி எடுத்து வச்சிடுறேன். அதே எண்ணெயிலே 5 பல் பூண்டு, 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நல்லாவே வதக்கிக்கோங்க. அது நம்ம நறுக்கின வெங்காயம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வெங்காயம் இருக்குது. நறுக்கின வெங்காயம் 1 கப் அளவுக்கு இருக்குது. வெங்காயமும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தோட நிறம் மாறக்கூடாதுங்க. அந்த மாதிரி பார்த்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதம் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து புதினா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் புதினாவும் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு நான் புதினா சேர்த்துக்கிறேன். புதினாவும் நல்லாவே வதக்கிக்கலாங்க. எண்ணெயில் நல்லா வதக்கும் போது தாங்க புதினா நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாமும் சேர்த்து லைட்டாக ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாங்க. 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் மீடியம் சைஸில் 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லாவே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சுங்க. அதே பேன்லேயும் இல்லாமல் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். அதே பேன்லேயே வச்சுருந்தோம்னா சட்னி நிறம் மாறிடும். அதுக்காக இன்னொரு பிளேட்டில் கொட்டி நல்லாவே ஆற வச்சுக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. புளி பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கிறேன். தக்காளி இல்லாத டைமில் இந்த மாதிரி சட்னிலாம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
கடுகு உளுந்து பருப்பு நல்லாவே வறுபட்டுருச்சுங்க. உளுந்து பருப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லியும் எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்து நம்ம சட்னி போட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டி சட்னியாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் கெட்டி சட்னி எடுத்து வச்சுக்கிறேன். இட்லிக்கும் இந்த கெட்டி சட்னி, புதினா கெட்டி சட்னிக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நல்ல மொறு கோதுமை தோசைக்கு தக்காளி புதினா சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறோம். அடுத்து தக்காளி சட்னி வதக்கிக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் மட்டும் ரெண்டாக நறுக்கி சேர்த்துருக்குறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாதி அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மிளகாயோட நிறம் மாறக்கூடாதுங்க. அந்த மாதிரி பக்குவமாக வறுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது 2 பெரிய தக்காளி அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. தக்காளி நல்லாவே வதங்கி வரணுங்க. தக்காளி நல்லா வதங்கினாதாங்க டேஸ்ட்டு. சின்ன துண்டு இஞ்சி 2 எடுத்துருக்கேன். 4 பல் பூண்டு எடுத்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேங்க. அவ்வளோதான். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம புதினா சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கட்டுங்க. நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூடலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசை ஊத்தப்பம் கூடலாம் அட்டகாசமாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா மிளகாலாம் நிறம் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. புதினாவும் நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்தால் தாங்க நமக்கு சட்னி நல்ல வாசனையாக இருக்கும். 1/4 டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இப்போவே வாசமாக இருக்குது பாருங்கள். நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சட்னியோட நம்ம கல் உப்பு சேர்த்து வதக்கினோன்னா சட்னியில் உப்பு டேஸ்ட் அதிகமாக தெரியுங்க. அதனால் எல்லாம் வதக்கிட்டு கடைசியாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி சட்னி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சா நல்ல டேஸ்டியாக இருக்கும். நமக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டேன். நமக்கு நல்ல மொறுன்னு சுட நல்ல மொறுன்னு கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி ஒரு கோதுமை தோசை கூட இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமான புதினா ஃப்ளேவரில் ஒரு தக்காளி கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது இட்லி தோசை ஊத்தப்பம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசை கூட நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ரோட்டு கடை தண்ணி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். சட்னிக்கு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. உப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் புளி சேர்த்துட்டோன்னா. இஞ்சி சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி அதிகம் சேர்த்திங்கன்னா காரம் அதிகமாக தெரியும். அதனால் இஞ்சி மட்டும் கொஞ்சம் வாசனைக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 7லேருந்து 8 பச்சை மிளகாய் போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி செய்யும்போது பச்சை மிளகாய் வாசனை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. நல்லா நிறம் மாதிரி வரட்டும். இந்த மாதிரி நல்ல நிறம் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு துருவின தேங்காவே நான் அதையே சேர்த்துக்கிறேன். அந்த பேன் சுட்டிலே தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம வதக்கினோன்னா நமக்கு சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். புளி வேறு நம்ம போட்டிருக்கோம், உப்பு சேர்த்துருக்கேன். நல்ல சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு வதக்கிட்டு பாதி அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் சட்னி கொஞ்சம் திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சட்னி ரெடி ஆகிடுச்சு. சட்னி இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து பருப்பு கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு, ஒரு 10 ஜீரகம் மட்டும் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சாச்சுங்க. சட்னி நல்லா வாசனையாக கமகமன்னு சூப்பராக இருக்குது. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க. நம்ம இப்போ இட்லி எடுத்துடலாம். இந்த மாதிரி இட்லி வெந்துருச்சு.
இப்போ நம்ம இட்லி ஓப்பன் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, ஊத்தப்பம், பொங்கல், வடை கூடலாம் அந்த சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வடை கூட வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி தண்ணியான சட்னி வடை கூட வச்சு சாப்பிடும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூடான இட்லி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு தண்ணியான காரசாரமான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சட்னி போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நம்மளோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல சாஃப்டான இட்லி கூட இந்த மாதிரி சட்னி சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து தக்காளி கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, ஊத்தப்பம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு நல்லாவே வதங்கணுங்க. அடுத்து இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்குவோங்க. இது சின்ன வாசனைக்காக தான் இஞ்சி சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி காரம் வேறு இருக்குங்க. வெறும் கோதுமை தோசைக்கு இந்த தக்காளி சட்னியோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு 3லேருந்து 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் நல்லா வதங்கட்டும். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி 2-3 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லாவே வதங்கி வரணுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா வதங்கி நல்லா வாசனை காமகமானு வரணும். அடுத்து சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லாவே வதங்கட்டுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சட்னி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா 2-3 கிள்ளி சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சட்னி கூட சேர்த்துக்கலாம். இது இட்லி, தோசை, ஊத்தப்பம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு சுட சுட இட்லிக்கு நல்ல ஒரு தண்ணியான தேங்காய் சட்னியும் நல்ல ஒரு காரசாரமான பூண்டு தக்காளி சட்னி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இது ட்ராவலுக்கெல்லாம் கொண்டு போக கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது 150 கிராம் அளவுக்கு வரும். அதே மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து 2 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பச்சை மிளகா வந்து ஒரு 10 பச்சை மிளகா எடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 10 பச்சை மிளகா தாராளமாகவே போடலாம். நம்ம தண்ணி அதிகமாக தான் சேர்க்க போகிறோம். அடுத்து 1 கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன சைஸில் புளி எடுத்திருக்கேன். புளி சேர்த்துக்கலாம். சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா ஒரு பாதி அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பாதி அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபைனாக அரைக்கும் போதாங்க நமக்கு தண்ணி சேர்க்கும் போது நமக்கு சட்னி திரியாக தெரியாமல் இருக்கும். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். மீதி இருந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 2வது கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2லேருந்து 2.25 கப் அளவு தண்ணி நல்லா கரெக்டாக தாங்குங்க. நீங்கள் தாராளமாக ஊற்றலாம். நல்ல தண்ணியான சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்குது. 2 கப் அளவு தண்ணி கரெக்டாக சேர்த்துருக்காங்க. தேவைன்னா இன்னும் ஒரு 1/4 கப் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கார சட்னி ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், திரும்ப ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா ஃபைனாக பாதி அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இந்த சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் இன்னும் கூட வேணும்னா இதை விட எனக்கு கொஞ்சம் பெரிய தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
இந்த மாதிரி இருக்குங்க. நல்ல ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட்டோட நல்ல பூண்டு வாசனையோட துவையல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 10 ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து தேங்காய் சட்னிக்கு தாளிச்சிட்டேன். நல்ல இஞ்சி வாசனையோட நல்ல பச்சை மிளகா ஃப்ளேவரோட சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கார சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தாளிச்சாச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றி தாளிச்சுக்கோங்க. நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தோன்னா காரம் கரெக்டாக பேலன்ஸ்டாக சூப்பராக இருக்கும். நல்லா கார சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சுட சுட இட்லி கூட வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இது நம்ம ட்ராவலுக்கெலாம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுட சுட இட்லி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சுட சுட இட்லி மேலே நல்ல ஒரு தாராளமாக 2 கரண்டி இல்லை 3 கரண்டி அளவுக்கு நல்ல தண்ணியான தேங்காய் சட்னி போட்டுட்டு அது பக்கத்தில் நல்ல ஒரு கார சட்னி வச்சு சாப்பிடும்போது நம்ம கையேந்தி பவனில் சாப்பிட்ற அதே ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு இந்த 2 சட்னியுமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இட்லி கூட, தோசை, ஊத்தப்பம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா நமக்கு கோதுமை தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.